ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான மினி விலாக் பார்க்கலாம் வாங்க. பசங்களுக்கு தசரா ஹாலிடேஸ் லீவ் விட்டாச்சு. உங்கள் பசங்களுக்குலாம் லீவ் விட்டாச்சா அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். காலையில் எந்திரிச்ச உடனே பெட்டெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டாங்க. க்ளீன் பண்ணி விட்டுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டு நேற்று வச்சு சாம்பார் கொஞ்சம் இருந்தது. சரி, அதையும் சூடு பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூடு பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படியே ஒரு கப்பு காஃபி குடிக்கலான்னு சொல்லிட்டு காஃபி போட்டிருந்தேன். என் பையன் எந்திரிச்சு வந்துட்டான். அதுக்குள்ளே மம்மி எனக்கும் காஃபி வேணும்னா சரி அவனுக்கும் காஃபி போட்டு கொடுத்துட்டு ஒரு 2 பிஸ்கெட் எடுத்து கொடுத்தேன். காஃபி குடித்து முடிச்சுட்டு மளிகை சாமான் எல்லாமே தீர்ந்துருச்சு. சரி, எல்லாமே ரீஃபில் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பாட்டிலில் ரீஃபில் பண்ணி வச்சுட்ருந்தேன். காலையிலே வீடெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. அதனால் ஹஸ்பண்ட் வந்தோடனே சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. உங்களுக்கே தெரியும் 48 நாள் விரதம். காலையில் ஒரு வாட்டி, ஈவினிங் ஒரு வாட்டி விளக்கேற்றி முடிச்சிருவார். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நல்லா சுட சுட இட்லியும் தக்காளி தொக்கும் செய்யலாம் தாங்க பிளான் பண்ணி ரெடி பண்ணிகிட்ருந்தேன். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கோயம்பேடு மார்க்கெட் போயிட்டு வந்த காய்கறிலாம் என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சேன். ஒரு லாரி காய்கறி வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேங்க. அதனால் ஒரு நாளைக்கு 2 காய் அப்படின்ற மாதிரி 2 பொரியல் அந்த மாதிரி தான் செஞ்சிட்ருக்கேன். தக்காளி தொக்குக்கு எப்பயும் போல் எண்ணெய், கடுகு, சோம்பு போட்டு தாளிச்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம், ஒரு 2 கொத்து கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, நான் இன்றைக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சேர்த்து எல்லாத்தையும் வதக்கிட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பும் சேர்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கலாம். அப்படியே சைட் பை சைடாக இட்லியும் வேக வச்சு எடுத்துட்டேன். நல்லா சுட சுட இட்லியும் சூப்பரான தக்காளி தொக்கும் ரெடி ஆகிடுச்சு. பிரேக்ஃபாஸ்ட் வேலைலாம் முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டேன். சாமி ரூமில் போய் ஒரு அட்டெண்டன்ஸையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் டிஃபன் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அவ்வளோதான் இன்றைக்கான மினி விலாக். நாளைக்கு வேறொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.